இந்த நுரைய ஸ்பிட்டில் பக்குன்ற ஒரு பூச்சி தான் உருவாக்குது அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அந்த வீடியோவை முடிக்கும் போது இது மனுஷன் துப்புனது கிடையாது, ஒரு பூச்சி துப்புனது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது ஸ்பிட்டில் பக்னு பேர் இருக்கிறனாலையும் நாம் இதை மனுஷன் துப்புனது நினச்சிட்டு இருக்கனாலையும் ஒரு ரைமிங்காக தான் சொல்லியிருப்பேன். உண்மை என்னென்னா இது அதோட வாயால் துப்புனது கிடையாது, இதோட பின்பக்கத்தில் இருக்க வாயால் உருவாக்குனது. சரியாக சொல்லணும்னா அந்த பூச்சியோட எச்சில் கிடையாது, இது அந்த பூச்சியோட யூரின் தான் இது. இது அது எப்படி உருவாக்குதுன்னா, செடியில் சைலம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சைலம் ஃப்ளோயம்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதில் உள்ள செடியோட செடிக்கு திரவத்தை எடுத்துகிட்டு போகிற டியூப் இருக்கும். அந்த டியூப்குள்ளேருந்து திரவத்தை உறிஞ்சி அதில் காற்றை சேர்த்து தான் இந்த மாதிரி பப்புலாக உருவாக்கி இந்த மாதிரி நுரைய அது உருவாக்குது. இது அது எதுக்கு உருவாக்குதுன்னா, இதில் தான் அது முட்டையிடும். முட்டையிட்டதுக்கப்புறம் அதுலேருந்து நிம்ஃப்னு சொல்கிற இளரிகள் வெளில வரும். அந்த இளரிகளை வெளிப்புற வெப்பநிலையிலேருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த பூச்சியுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இதை கலைச்சி உள்ளே பார்த்தோம்னா அந்த பூச்சி இருக்கும். இந்த பூச்சியும் தன்னை பாதுகாத்து வச்சுக்கணும் வெப்பநிலையிலேருந்து அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு நுரைய அது உருவாக்குது. ஒரு சிலர் இதை தொட்டால் நமக்கு ஏதாவது ஆபத்தா, நான் நிறைய தடவை பால் விளாடும்போது கிரிக்கெட் விளாடும்போதெல்லாம் போயிட்டு தொட்டிருக்கேன், அதனால் ஏதாவது ஆபத்தா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த பூச்சி செடிகளுக்கு ஒரு பாக்டீரியாவை கடத்துது. அது செடிகளுக்கு மட்டும்தான் ஆபத்தை தவிர மனிதர்களுக்கு இதால் பெரிய அளவில் ஆபத்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ நான் தெளிவாக முடிக்கிறேன். இது ஒரு பூச்சி துப்புனது கிடையாது, ஒரு பூச்சி தன்னோட இனத்தையும் தன்னையும் பாதுகாத்துக்கிறதுக்காக யூரின் போனது, சிறுநீர் கழிச்சது.